டேகர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சது வெறும் 4 பேருக்கு மட்டும் தான் தெரியுமே. மிச்சம் எல்லாருமே நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணது தான். ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன மூவி எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்க்க போறோம்னா, த டீமன் அந்த மூவி எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அதனால வீடியோ வரல. இந்த மூவினாலே வீடியோ வரல எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இந்த மூவி எடுத்துட்டோம். ஆனா இது எவ்வளோ தடங்கலாச்சு. தடங்கல்னு கடைசியா எடுத்துட்டேன். இதுக்கு மேல வீடியோ ப்ராப்பர் டெய்லி வந்துரும். ஸோ இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க டைகர் மேன். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைகர் மேன் யூடியூப் சேனல். In my pocket, if they wanna test my luck, finger on the trigger, I ain't never giving up. Rock up in my pocket. ஓகே டைகர்ஸ், நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அலெக்ஸ், டீனா, ஐக்யூ இந்த 3 கேரக்டர் தான். நம்ம டீனாவோட பொண்ணு தான் ஐக்யூ. நம்ம அலெக்ஸ் டீனாவோட செகண்ட் ஹஸ்பண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதை ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்கே நம்ம டீனா செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐக்யூ அவங்க பாட்டி வீட்டிலேருந்து வராங்க. இதை பார்த்து நம்ம டீனா நம்ம ஐக்யூ கிட்ட பாட்டி வீட்டில் எப்படி இருந்தது, ஓகே எல்லாம் நல்லா போச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஐக்யூ அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் பிடிக்காத இடத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம டீனா சரி ஓகே நீ வந்தது டயர்டாக இருப்ப போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஐக்யூ சரி ஓகே அப்படின்ட்டு போவாங்க. கரெக்டாக அந்த டைம் அலெக்ஸ் வந்துடுவார். அலெக்ஸ் வந்தவொடனே ஐக்யூ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். ஆனால் நம்ம ஐக்யூ கண்டுக்காத மாதிரி அப்படியே உள்ளே போயிடுவாங்க. நம்ம அலெக்ஸ் எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே நம்ம டீனா கிட்ட வருவார். டீனா கிட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா, நீ அந்த கம்மை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு நம்ம டீனா அது கேபினில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அலெக்ஸும் நாங்கள் தேடி பார்த்தேன் பட் எனக்கு கிடைக்கல. சரி ஓகே நீ சொல்கிற நான் திருப்பி ஒரு டைம் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேபினுக்கு போகிறாரு. அலெக்ஸ் இந்த கம்மை கண்டுபிடிச்சிடுறாரு. எதுக்காக அந்த கம்மை கேட்டார்னா, அவர் முன்னாடி ஒரு டெட் பாடி இருக்குது, அதாவது ஒரு சவப்பெட்டிக்குள்ளே இருக்குது. அதாவது அலெக்ஸோட வேலையே என்னென்னா, இந்த இறந்து போனவங்களாம் இருப்பாங்களே அவங்களெல்லாம் நல்லபடியாக அடைக்கலம் பண்ணுறது தான் நம்ம அலெக்ஸோட வேலையே. இப்போ அந்த எடுத்த கம்மை அந்த உதட்டில் போட்டு அந்த உதட்டை அப்படியே ஒட்ட வைக்கிறாரு. அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிடுறாரு. அந்த பொக்கே இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிடுறாரு. இப்போ அந்த இறந்து போனவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு அலெக்ஸ் நல்லபடியாக அந்த இறுதிச் சடங்கை பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ நைட் டைம் ஆகுது. அலெக்ஸ், டீனா, ஐக்யூ 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஐக்யூ வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம அலெக்ஸ் சாப்பிடும்போது என் ஃபோன் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்டாக கேட்குறாங்க. ஐக்யூ வந்து கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க. இப்போ அலெக்ஸ் ரொம்ப அதட்டி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஐக்யூ வந்து டென்ஷன் ஆகி நீங்கள் யார் இதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுறாங்க. உடனே டீனா என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிற, அவர் நல்லதுக்கு தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஐக்யூ பாட்டி அப்பா ஃபோட்டோ அமிச்சாங்க அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஐக்யூ சொல்கிறாங்க. உடனே நம்ம டீனா முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறம் நீ என்ன ஃபோட்டோ வேணால் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி 2 பேர் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த டைம் தான் ஒரு அலாரம் அடிக்குது. அலெக்ஸ் உடனே அச்சோ அவங்க டீ கப் கேட்டாங்க நான் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இறுதி சடங்கு பண்ணாங்கல்ல அவங்களோட ஃபேமிலி வந்து அங்கே தான் தங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த கேபினில். ஸோ அதனால் நம்ம அலெக்ஸ் வந்து அவங்க கப்பு கேட்டிருப்பாங்க, அதை அலெக்ஸ் மறந்துட்டார். அதனால் வந்து கூப்பிட முடியாதுல்ல, அதனால் அலாரம் அடிச்சிருப்பாங்க. ஸோ அலெக்ஸ் என்ன பண்ணுவார்னா, நான் போய் டீ கப் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த டைம் நம்ம டீனாவுக்கும் ஐக்யூக்கும் நடுவில் வந்து ஒரு கான்வர்சேஷன் போவோம். அது என்ன அப்படின்னா, நம்ம டீனா வந்து ஐக்யூவை பற்றி கேட்பாங்க. எதுக்கு நீ டான்ஸ் கிளாஸை விட்ட, நீ போக வேண்டியதானே, அது உனக்கு தான் பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஐக்யூ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விட்டதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் முன்ன மாதிரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐக்யூ சொல்கிறாங்க. நம்ம டீனாவும் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேற, நீ கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்கோ, என் சூழ்நிலை நீ புரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஐக்யூ வந்து அப்படியே அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம அப்படியே அலெக்ஸை காட்டுறாங்க. நம்ம அலெக்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க டீ கப் கேட்டாங்கல்ல அந்த டீ கப்பை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு. வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குது. இப்போ டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாரு. டீ கப் கொடுக்க போல் அப்படியே பொறுமையாக கார்டனுக்கு நடந்து போனால் கார்டனில் ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குது. அதை பார்த்தபடி அப்படியே உட்காந்து ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு பின்னாடி இந்த மண்ணில் வந்து அப்படியே 2 கால் அச்சு மாதிரி வருது. அப்படியே கிட்ட வந்து அலெக்ஸ் ஷோல்டர் மேலே கை வைக்குது. நமக்கு தெரியாது, பட் அலெக்ஸால் அது ஃபீல் பண்ண முடியுது. அலெக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம அலெக்ஸ் சொல்கிறாரு. டீனா சாப்பிட்ட உடனே நைட்டு படுக்க போகிறாங்க. அப்போ ஸ்க்ரீனெல்லாம் க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு தூங்க போகிறாங்க. அப்போது தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மூவ் ஆகுது. திருப்பி எழுஞ்சி போய் ஸ்க்ரீன் போடுறாங்க, திருப்பி மூவ் ஆகுது. டீனா அப்படியே பார்த்து டக்குன்னு போத்திட்டு தூங்கிடுறாங்க. இப்போ அப்படியே ஐக்யூ ரூமை காட்டுறாங்க. ஐக்யூ அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த வீட்டில் என்னென்னா, அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு பக்கெட்டில் தான் போகணும். நீங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ணிங்கன்னா
டாய்லெட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து பேய்க்கு பிடிக்காது, கெட்ட சக்தி வந்துரும் அப்படின்னு வந்து நம்ம அலெக்ஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால அந்த வீட்ல எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கெட்ல தான் ரெஸ்ட் ரூம் போவாங்க. இப்போ நம்ம ஐக்யூ தூக்கத்த விட்டு எழுஞ்சி வந்து பக்கெட்ல ரெஸ்ட் ரூம் போய்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு சேர் ஒண்ணு இருக்கு. நம்ம ஐக்யூ என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அது அவங்க அப்பா தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஐக்யூ நினைச்சாங்க. ஆனா அது அவங்க அப்பா கிடையாது. அது வேற ஏதோ ஒரு டீமன், ஏதோ ஒரு பேய் ஒண்ணு அங்க இருக்கும். இத பார்த்து ஐக்யூ ரொம்ப பயந்துருவாங்க. பயந்து ஓடி போய் தூங்கிடுவாங்க. இப்போ அப்படியே காலையில காட்டுறாங்க. நம்ம டீனா நேத்து நடந்ததெல்லாம் நம்ம அலெக்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஐக்யூக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு பேய் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டீனாவும் அவங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு அலெக்ஸ் என்ன சொல்றாருன்னா, சான்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி பேய் பிடிக்கிறவங்கள கூப்பிட்டு எல்லா பேயும் அடக்கி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது அப்படின்ற மாதிரி நம்ம அலெக்ஸ் வந்து டீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஐக்யூ டக்குன்னு வந்து அலெக்ஸ் கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க. என்ன அப்படின்னா வந்து, இங்க உண்மையிலே ஏதோ ஒன்று இருக்கு, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நீங்க வேணா இருங்க, நான் பாட்டி வீட்டுக்கே போறேன் நம்ம ஐக்யூ சொல்றாங்க. நம்ம அலெக்ஸும் டீனாவும் வந்து அப்படியே ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஐக்யூ அப்படியே கோச்சிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் போது நம்ம அலெக்ஸ் என்ன பண்றாருன்னா, ஐக்யூ கூப்பிட்டு பேசுறாரு. நீ ஏன் என்கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிற? நான் உனக்கு நல்லது தான் பண்ணுவேன், கெட்டது பண்ண மாட்டேன். நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன். உங்க அப்பா இறந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லல, அவர் வந்து உங்க அம்மாவை நிறைய கொடுமைப்படுத்தினாரு. அந்த மாதிரிலாம் நம்ம அலெக்ஸ் சொல்றாரு. இப்போ ஐக்யூ என்ன பண்றாருன்னா டென்ஷன் ஆகி, எங்க அப்பாவை பத்தி பேசாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், நீங்க தான் கெட்டவர் அப்படின்ற மாதிரி கத்திடுறாங்க. இப்போ அலெக்ஸ் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. நைட் டைம் ஆகுது. இப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அலெக்ஸ் என்ன பண்றாருன்னா, இவர் நைட் டைம் ஆச்சுன்னா அங்க இருக்க பேய்கிட்டலாம் வந்து நம்ம அலெக்ஸ் பேசுவாரு. யாருக்குமே தெரியாது. அலெக்ஸ் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் கரெக்டாக எழுஞ்சி நைட் டைம் ஆனால் இந்த பேய்கிட்டலாம் எழுதி பேசிக்கிட்டு இருப்பாரு. இதை தான் நம்ம அலெக்ஸ் வந்து எப்பவுமே நைட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதனால தான் வந்து இந்த நைட் டைம் வந்து இந்த பேய்ங்கெல்லாம் சுற்றுது. இது மட்டும் இல்லை, அலெக்ஸ் வந்து பல்லான வேலைகள்லாம் அந்த பேய் வச்சு பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ நம்ம ஐக்யூவை காட்டுறாங்க. ஐக்யூ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் பேய் வரும் அப்படின்னு. பட் அவங்களும் எவ்வளோ நாள் தான் பக்கெட்லேயே போகிறது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு ஐக்யூ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டோர் யாரோ நாக் பண்ணுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. நம்ம ஐக்யூ வந்து அம்மாவாக இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் இல்லை. அலெக்ஸாக இருக்கும்னு சொல்லி அலெக்ஸை கூப்பிட்டா அலெக்ஸும் கிடையாது. பார்த்தா ரொம்ப வேகமாக தட்டுது. அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கு டோரை. ஐக்யூ ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்புறம் திடீர்னு ஸ்டாப் ஆகுது. திறந்து பார்த்தா யாருமே இல்லை. அப்படியே ஐக்யூ பொறுமையாக வெளில வந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு டோர் இருக்குது. அந்த டோரில் பார்த்தீங்கன்னா கை மட்டும் தெரியுது. ஐக்யூக்கு ரொம்ப பயமாயிருது அந்த டைமு. அந்த டோர் வழியாக ஒரு உருவம் மட்டும் தெரியுது. இதை பார்த்து ஐக்யூ வந்து இன்னும் பார்த்தா அங்கே ஒரு உருவம் தெரியுது. ஐக்யூ ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. உடனே கீழே ஓடி வராங்க. அவங்க மம்மி ரூமுக்கு ஓடி போகிறாங்க. அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப பயந்துடுறாங்க. அதனால அவங்க அம்மா ரூம் போயிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம டீனா வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலட்டே இருப்பாங்க. இப்போ டோர் தட்டுற சவுண்டும் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம அலெக்ஸ். உடனே நம்ம ஐக்யூ வந்து அலெக்ஸை பயங்கரமாக திட்டுறாங்க. நீ ஒரு சுயநலவாதி, எல்லாம் உன்னால தான் வருது, இதெல்லாம் நீ தான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஐக்யூ வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ டீனா எழிஞ்சிடுறாங்க. நம்ம ஐக்யூ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டை விட்டு போகிறேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. இப்போ நம்ம டீனா என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம், இது நைட் டைமு, நீ தூங்கு, நான் உன் கூடவே தூங்குறேன், எரிஞ்சு நானே உன்னை கூட்டு போய் விட்டுறேன், இப்போ வேணாம் போ, அதை சொன்னால் கேளு, இப்போ நைட் டைம், நான் உன் கூட தான் இருப்பேன், பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஐக்யூவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே நார்மல் ஆகிட்டு நம்ம டீனா கூடயே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமும் போய் அலெக்ஸ் திருப்பி அந்த பேய்கிட்டலாம் பேசுவார். ஆனால் ஒன்றுமே ரிப்ளை பண்ணாது. ரிப்ளைமே தராதனால நம்ம அலெக்ஸ் அப்படியே சைலண்ட் ஆயிடுவார். காலையில் ஆகுது. நம்ம ஐக்யூ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிடுறாங்க. நம்ம டீனா தான் எடுத்து போய் விட்டுட்டு வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம டீனா அலெக்ஸை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஐக்யூ நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவள் போனதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டீனா சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம அலெக்ஸும் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, அவள் இங்கே இருக்க ரொம்ப பயப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம டீனா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கெல்லாம் உங்கள் அப்பா தான் காரணம், உங்கள் அப்பா தான் பண்ணுறாரு, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம டீனா சொல்கிறாங்க. இதுக்கு அலெக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பேர் அவர் இறந்துட்டாரு, அவராக இருக்க வாய்ப்பு இல்லை, அவர் இது மாதிரிலாம் பண்ண மாட்டார், நீ சும்மா அவர் எதனா சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்ற மாதிரி நம்ம அலெக்ஸ் சொல்கிறாரு. ஆனால் நம்ம டீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு நல்லா தெரியும், இது உங்கள் அப்பா தான் பண்ணார், அவருக்கு தான் என்னை பிடிக்கவே பிடிக்காது, அவர் பண்ண வேலையாக தான் இது இருக்கும், அவர் தான் என்னையும் என் பொண்ணையும் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு வந்து நம்ம அலெக்ஸ் கிட்ட சொல்லுவார். நம்ம அலெக்ஸும் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருப்பார், அவர் எதுவும் பேச மாட்டார், அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க. டீனா அப்படியே கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. நைட் டைம் ஆகுது. நம்ம டீனா தூங்கினோன்னு நம்ம அலெக்ஸ் என்ன பண்ணுவார்னா, அந்த பேய்கிட்டலாம் பேச ட்ரை பண்ணுவார். நான் ஒரு பேயுமே ரிப்ளை பண்ணல. அது டீனா எழுஞ்சிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக அப்படியே கீழே நடந்து வராங்க. பார்த்தா அலெக்ஸ் தூங்கிட்டு இருக்காரு.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே வெளில நடந்து போகிறாங்க. போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியில் இருக்க ஒரு வாஷ்ரூமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, டீனா யூஸ் பண்ணுற வாஷ்ரூம் டோரை யாரோ ரொம்ப ஓங்கி தட்டிக்கிட்டே இருக்காங்க. டம் டம் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. டீனா ரொம்ப பயந்துடுறாங்க. அலெக்ஸ் அலெக்ஸ்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அது திருப்பி அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சவுண்டு நிற்குது. டீனா திறந்து பார்த்தா யாருமே இல்லை. உடனே நம்ம டீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அலெக்ஸ் 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 அப்படின்னு கத்தி வீட்டுக்கு ஓடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பேய் பிடிக்கிற ஒருத்தங்க கூப்பிடுறாங்க. அது மாயா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் வந்து அலெக்ஸ் வீட்டில் இருக்க பேயெல்லாம் வந்து அடக்கி வைப்பாங்க. இப்போ இவங்க வராங்க, வீட்டெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அலெக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. 2 பேரும் வெளில இருங்க, நான் இன்னும் இந்த வீட்டை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இதுக்குள்ளே ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. இப்போ மாயா அப்படியே வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி அதுதான் நம்ம மாயா கண்ணுக்கு விஷுவலாக தெரியுது. என்ன அப்படின்னா, நம்ம டீனா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிச்சன் ஸ்டவ் இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிவிட்டு அலெக்ஸோட அப்பா தான் ஆஃப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் கிட்ட தப்பாக அலெக்ஸோட அப்பாவை பற்றி சொல்கிறாங்க. இது மாதிரி உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு, இது மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடறாரு, ஆன் பண்ணுறாரு, என்னை பயமுறுத்துறாரு, இந்த மாதிரிலாம் வந்து பொய்யா நம்ம அலெக்ஸோட அப்பாவை பற்றி அலெக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அலெக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கு புரியுது உங்களுக்கு அவங்க 2 பேரையும் உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் நீங்கள் வேணுமே இதெல்லாம் பண்ணுறீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம அலெக்ஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்பா சொல்கிற இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, அவள் பொய் சொல்கிறா, யார் டீனா பொய் சொல்கிறா அப்படின்னு வந்து அலெக்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. இதுக்கு நம்ம அலெக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இருந்தீங்கன்னா நான் உங்களை வந்து எங்கன்னா ஹோமில் தான் சேர்த்து விடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம அலெக்ஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. இதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ எங்கேயுமே சேர்த்து விட வேணாம், நானே போயிடுறேன் நாளைக்கு அப்படின்னு வந்து சொன்னவொடனே சரி அலெக்ஸும் ஓகேன்றவர். நம்ம அலெக்ஸோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஏதோ ஒரு இந்த கார்டன் நான் சொன்னேன்ல, அங்கே குழி தோண்டி என்னமோ ஒன்று புதைச்சி வச்சிடுறாரு. இதெல்லாம் நம்ம மாயாவோட கண்ணுக்கு விஷுவலாக தெரியுது. இப்போ மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அவங்க அப்பாவோட ரூமுக்கு போகிறாங்க. அவங்க அப்பாவோட ரூமுக்குள்ளே போகும்போது கரெக்டாக அவங்களுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, இது மாதிரி வந்து இங்கே ஏதோ ஒரு பெரிய டீமன் இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட சக்தி இருக்குது, அதோட கண்ணு மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ மாயாவுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே இங்கே ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே கீழே இறங்கி வந்து நம்ம அலெக்ஸையும் டீனாவையும் பார்த்து கேட்குறாங்க, உங்கள் அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இது மாதிரி ஒரு உடம்பு முடியாமல் இப்போ தான் இறந்தார், ரீசெண்டாக ஒரு 2 மந்த் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அலெக்ஸோட அப்பா தோண்டி புதைச்சாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே நம்ம மாயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்த தோன்றாங்க. பார்த்தா அலெக்ஸோட அப்பா வந்து அங்கே பிளாக் மேஜிக் பண்ணி வச்சுருப்பாரு. யாருக்கு, டீனாக்கும் ஐக்யூக்கும் பிளாக் மேஜிக் பண்ணி வச்சுருப்பாரு. அதாவது சூனியம் மாதிரி வச்சுருப்பாரு. இதை அந்த மாயா வந்து எடுத்து காட்டுறாங்க அலெக்ஸ் கிட்டேயும் இவங்ககிட்டையும். பாருங்கள், உங்கள் அப்பா வந்து இது மாதிரி சூனியெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இது பண்ணதில் இப்போ உங்கள் அப்பா சூனியம் பண்ணதில் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு டீமன் ஒன்று வந்திருக்கு. அதாவது ரத்தத்தை குடிக்கிற ஒரு டீமன் உங்கள் 3 பேருக்குமே உங்கள் அப்பா வச்சுருக்காரு. அது மோசமான டீமன். ஸோ உங்கள் எல்லாரையும் அது கொல்ல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மாயா சொல்கிறாங்க. நம்ம அலெக்ஸும் டீனா வந்து பயங்கரமாக பயந்துடுறாங்க. டீனா வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மாயா வந்து இங்கேருந்து போகக்கூடாது, ஃபஸ்ட்டு போய் நான் ஐக்யூவை கூப்பிட்டு வா, நீங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கணும், உங்களை வச்சு ஒரு சடங்கு பண்ணணும், பண்ணால் மட்டும்தான் அந்த டீமன் உங்களை விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம மாயா சொல்கிறாங்க. இப்போ ஐக்யூவும் வராங்க, டீனா இருக்காங்க, அப்புறம் நம்ம அலெக்ஸ், மாயா, இவங்க 4 பேர் இருக்காங்க. நம்ம மாயா வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐக்யூக்கு வந்து அப்பாவோட உருவம் தெரியுது. அது ஐக்யூவோட அப்பா உருவம் தெரியுது. உடனே அது மேலே போனவொடனே ஐக்யூவும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிடுறாங்க. இப்போது என்னென்னமோ சடங்கு பண்ணுறாங்க, எல்லாமே ஃபெயில் ஆகி போயிடுது. ஆனால் வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஐக்யூவோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து வராங்க. இதை பார்த்து நம்ம டீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஐக்யூவோட பாட்டி தான், அவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க, அது ஐக்யூவோட பாட்டி இல்லை, அது ஒரு டீமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அந்த பாட்டி கிட்ட வரும்போது தான் தெரியுது அது ஒரு டீமன். அந்த பாட்டியை கொன்று அந்த உடம்புக்குள்ளே டீமன் போயிருக்கு. இப்போ இது இவங்க எல்லாருமே கொல்ல அப்படியே ஓடி வருது. நம்ம கத்தி ஒன்று எடுத்து அது வீட்டை நோக்கி வருது. நம்ம ஐக்யூ வந்து மேலே ஓடி போயிடுறாங்க. உடனே அந்த டீமன் வந்து அலெக்ஸ், டீனா, மாயா எல்லாருமே கத்தியால் குத்திடுது. இப்போ ஐக்யூ இப்போ சத்தம் குறையுது. பொறுமையாக கீழே வந்து இறங்கி பார்க்குறாங்க. வந்து பார்த்தா எல்லாருமே ஒரு சவப்பெட்டிக்குள்ளே இருக்காங்க. எல்லாருமே அந்த பேய் கொன்னுடுச்சு. எப்படியோ கீ எடுத்து நம்ம ஐக்யூ தப்பிச்சு வெளில ஓடிடுறாங்க. வெளில போகிறாங்க. இப்போ அந்த டீமன் துரத்திக்கிட்டே வருது. அந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா, ரெஸ்ட் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. டீமன் வெளிலேருந்து என்னென்னமோ பண்ணுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐக்யூ திறந்து பார்த்தா யாருமே இல்லை.
பார்த்தா அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் நிற்கிறாங்க. அதாவது அவங்களோட கடைசி ஆசையை வந்து நம்ம ஐக்கியூ வந்து நிறைவேற்றுறாங்க. என்னென்னா டீனாக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து டான்ஸ் ஆடி பார்க்கணுன்னு ஆசை இல்லை. அதனால் ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம டீனா, அலெக்ஸ், அப்புறம் அவங்க பாட்டி எல்லாருமே அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம கியூ இதை பார்த்துட்டு அப்படியே பொழுது விடியுது. அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஓகே டைகர்ஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த ஹாரர் மூவி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஹாரர் மூவி. நிறைய ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோக்கு எனக்கு அவ்வளோ தடங்களாக வந்தது. ஒருவேளை நான் லேட்டாக போட்டேனா, இல்லை நான் சரியாக பண்ணலையா, இல்லை இந்த வீடியோவா, இந்த ஹாரர் மூவினாலேயான்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி ஹாரர் ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை கேட்டிருந்தாலோ என் இன்ஸ்டா ஐடியில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. மறக்காமல் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். உங்களோட கோஸ்ட் ஸ்டோரியை கண்டிப்பாக என் சேனலில் நான் நம்ம டைகர்ஸ் முன்னாடி சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.